வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசா லான்ச் ஆக போற இந்த Oppo Reno 13 வந்து இருக்கு. அண்ட் அது கூடயே பார்த்தீங்கன்னா Vivo V40 இந்த ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 2 ஃபோனோட கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த Oppo Reno 13 ஓட அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருப்போம். அண்ட் இந்த Oppo Reno 13 அண்ட் Oppo Reno 12 அதோட கம்பேரிசன் வீடியோமே வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ வந்து பாருங்க. சரி, ஓகே, நம்ம கம்பேரிசன்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பத்தி வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக்ஸி மொபைல்ஸ். பிக்ஸி மொபைல்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்க ₹1000 கீபேட் ஃபோன்ல இருந்து ₹1,50,000 ஐஃபோன் வரைக்கும் இருக்கிற எல்லா மாடல் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளா வந்து இருக்கு. எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதனால நீங்க ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கலாம். அண்ட் எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே கண்டிப்பாக பிக்ஸி மொபைல்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த Oppo Reno 13 நீங்கள் வந்து பிக்ஸி மொபைல்ஸில் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சூப்பர்பான ஆஃபர் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்னன்னா, உங்களுக்கு வந்து லக்கி ட்ரா மூலியமா எய்தர் பைக், அப்படி இல்லைன்னா Oppo Reno 13 மொபைல், அப்படி இல்லைன்னா ஷட்டில் பேட், இது மூணுல ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து கிடைக்கும். செகண்ட் ஆஃபர் என்னன்னா, உங்களுக்கு வந்து ₹5,000 ஒர்த் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த Oppo Reno 13 வந்து பிக்ஸி மொபைல்ஸில் வந்து ப்ரீ புக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஜெக்டிவ் தான். ஸோ Vivo V40ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வேற Oppo Reno 13ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் மாதிரி ஃப்ளாட்டாக நல்லா பாக்ஸியான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ கர்வ் டிசைனில் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். அண்ட் நமக்கு பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக வந்து இருக்கும். வேறஸ் பாக்ஸி டிசைனில் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு வந்து கர்வ்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து மிஸ்டச் அது மாதிரி ஒரு சில குட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு வந்து டெம்பர்ட் கிளாஸோ இல்லை ஸ்க்ரீன் கார்டோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் அண்ட் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கர்வ் டிசைன் பிடிக்குமா, இல்லை வந்து நல்லா பாக்ஸியான டிசைன் பிடிக்குமாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பட் ஆனால் பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஓப்போக்கு வந்து ஒரு சின்ன ஏஜ் வந்து இருக்குது. ஸோ Vivo V40ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீமியமாக வந்து இல்லை. வேறு Oppo Reno 13ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாகவுமே வந்து இருக்கும். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையெல்லாம் நமக்கு வந்து V40ல பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். ஆனால் Oppo Reno 13ல பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக IP68/69 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து லைட்டாக பெட்டராக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ். பட் ஆனால் பில்டு குவாலிட்டி வைஸ் Oppo Reno 13க்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்குது. அடுத்து டிஸ்பிளேன்னு வரையில இந்த 2 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் ஸ்பெக்ஸ் உள்ள டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான 1.5K உள்ள ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல இருக்க ஆப்ஷன்ஸ் கூட ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ Reno 13ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் ஷார்ப்னர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கலர் பூஸ்ட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் V40ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ்மே பார்த்தீங்கன்னா 2 டிஸ்பிளேயுமே வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா நமக்கு வந்து V40ல வந்து கர்வ் டிஸ்பிளே அண்ட் Reno 13ல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரையில நமக்கு வந்து Vivo V40ல வந்து Snapdragon 7 Gen 3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, Snapdragon 7 Gen 3மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். பட் ஆனால் Oppo Reno 13ல பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பவர்ஃபுல்லான MediaTek Dimensity 8350 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக Reno 13ல வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Oppo Reno 13 தான் Vivo V40யோட ஃபார் பெட்டராக வந்து இருக்கும். இது போக ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Vivoவில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் Renoவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஃபாஸ்டரான UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக Reno 13 தான் வந்து சூஸ் பண்ணணும்.
பேட்டரின்னு வரையில விவோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5500 எம்ஏஹெச்க்கான ஒரு பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ரெனோ 13லையுமே பார்த்தீங்கன்னா 5600 எம்ஏஹெச்க்கான ஒரு பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருக்கும். சார்ஜிங்லுமே பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே வந்து 80 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி அண்ட் சார்ஜிங் 2மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில விவோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 எம்பி, ரெனோலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 எம்பிக்கான பிரைமரி கேமரா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவோவில் யூஸ் பண்ணியிருக்க சென்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெனோடே கொஞ்சம் பெரிய சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோவில் பார்த்தீங்கன்னா 1/1.56 இன்ச் சென்சர் சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெனோவில் பார்த்தீங்கன்னா 1/1.95 இன்ச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து அல்ட்ரா வைடுக்குமே பார்த்தீங்கன்னா 50 எம்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெனோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 8 எம்பி அல்ட்ரா வைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் வந்து விவோ V40ல வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 50 எம்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் கேமராவோட எக்ஸ்ட்ரா மோட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மூன் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்னாப்சாட் மோட், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்டை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் ரெனோ 13ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டர் வாட்டர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக நமக்கு வந்து விவோவில் வந்து ஜெய்ஸோட ஆப்டிமைசேஷன் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் மோட்ஸ்மே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விவிட், அப்புறம் டெக்ஸ்சர்ட், அப்புறம் நேச்சுரல், இந்த 3 மோடுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல நேச்சுரலான ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஜெய்ஸ் நேச்சுரல் மோடு வந்து வச்சுக்கலாம். நல்லா நேச்சுரலான அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் அது போக நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஜெய்ஸ் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து விவோ V40க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அது போக நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஆரா லைட்டிங் இருக்கனால நமக்கு வந்து லோ லைட் ஷாட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது லோ லைட்டில் வந்து போர்ட்ரேட் மோட் எடுக்கிறதுப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஆரா லைட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இந்த ஆரா லைட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கூலராக வேணும்னா கூலராக வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா வார்மராக வேணும்னா வார்மராக வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆனால் ரெனோ 13ல வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ரெனோ 13ல நம்மளால் வந்து 4K 60 FPS வந்து ஷூட் பண்ணிக்க முடியும், ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக்கில். ஆனால் V40ல பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக விவோக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏஜ் வந்து இருக்குது. விவோவில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்பவுமே பெட்டராக வந்து இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே நான் விவிட் மோடில் எடுத்தேன். சப்போஸ் நீங்கள் ஜெய்ஸ் நேச்சுரல் மோடில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல நேச்சுரலான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக கேமரா வைஸ் விவோ தான் வந்து பெட்டராக வந்து இருந்துச்சு. அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில விவோவில் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓப்போவில் வந்து கலர் OS வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஓப்போ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனதுனால இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 வந்து இருக்குது. ஆனால் விவோ V40 ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் முன்னாடி லான்ச் ஆனால இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் இப்போ வந்து இது வந்து இருக்குது. பட் ஆனால் இந்நேரம் இந்த V40க்கு வந்து ஆண்ட்ராய்ட் 15க்கான அப்டேட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் V40 யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் கலர் OS பெஸ்ட்டாக இல்லை ஃபன் டச் OS பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் வந்து கலர் OS தான் பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கலர் OSல பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AI ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா கலர் OSல வந்து கொஞ்சம் நிறையா வந்து இருக்குது. அதனால சாஃப்ட்வேர் வைஸ் கண்டிப்பாக கலர் OSக்கு வந்து ஒரு எட்ஜ் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து கலர் OSல பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OA ஹாப்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த OA ஹாப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இன்டென்சிட்டியை நம்ம வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஹாப்டிக் ஃபீட்பேக் கண்டிப்பாக ரெனோ 13ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக கண்டிப்பாக சாஃப்ட்வேர் வைஸ் நமக்கு வந்து ரெனோவுக்கு தான் வந்து ஒரு எட்ஜ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஆண்ட்ராய்டு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா ரெனோ 13க்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங்னு வரையில விவோ V40யோட பேஸ் வேரியன்ட் 8+128GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000. ரெனோ 13மே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன், 35,000 ருபீஸ்க்கு. ஸோ நமக்கு வந்து ஜான்வரி 10th இல்லைனா 11th அன்றைக்கி இதோட ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் டேட்.
ஸோ 2மே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சேம் பிரைசிங்கில தான் வந்து இருக்க போது. ஸோ இது 2ல எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்கன்னா, டிசைன் முன்னாடியே பார்த்த மாரி சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனா பில்ட் குவாலிட்டி வைஸ் கண்டிப்பா ரெனோ 13 பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்கு. ஏன்னா, இதில பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம் குடுத்துருக்கனால, டிஸ்ப்ளேயுமே பார்த்தீங்கன்னா 2லயுமே ஆல்மோஸ்ட் சேம் ஸ்பெக்ஸ் உள்ள சேம் குவாலிட்டியான டிஸ்ப்ளே தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால 2மே சூப்பரா தான் வந்து இருக்கும். பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா 2லயுமே ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வந்து இருக்கு. ஆனா Vivo V40ல பார்த்தீங்கன்னா, கேமரா கண்டிப்பா ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்கு. ஏன்னா, அதில வந்து Zeiss ஆப்டிமைசேஷன் குடுத்தனால, அது மட்டும் இல்லாம ஆரா லைட்டிங் அது மாரி நெறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில வந்து குடுத்துருக்காங்க. ரெனோ 13லயுமே பார்த்தீங்கன்னா, கேமரா நல்லா தான் இருக்கு. பட் ஆனா V40க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எட்ஜ் வந்து இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. ரெனோ 13 தான் பார்த்தீங்கன்னா, பெட்டரா வந்து இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா, ஃபன் டச் ஓஎஸோட கலர் ஓஎஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இது 2ல எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரெனோ 13 தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ நீங்க யாராச்சும் V40 வாங்குற மாரி ஐடியால இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. V50 அவ்வளோதான் இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல வந்து லான்ச் ஆயிரும். ஸோ அதுக்கு போறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் பிக்ஸி மொபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நியூ இயர் ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா, செம்ம எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.